அவங்க பாடவே மாட்டாங்க. பாடுவீங்களா? என்ன டைக்ரன்னா? டைக்ரா இது என்னது? லயன் சிறப்பா? அப்ப இவங்க பாடுவாங்களா? பாடுவீங்களா? பாடுமா போடுனா நீங்களாம் பாய்ஸ்லாம் கம்முன்னு இருக்கணும். குப்பை தொட்டியா சத்தமே காணோம். குப்பை தொட்டியா தம்பியே உந்த மனசு உந்த மனசு உந்த மனசு தங்கையே. குப்பை தொட்டியா குப்பை தொட்டியா குப்பை தொட்டியா தம்பியே உந்த மனசு அது உந்த மனசு தங்கையே. கண்ட கண்டறி செல்லாம் பார்க்கிறியே அத மனசுல சேர்க்கிறியே. கண்ட கண்டறி செல்லாம் பார்க்கிறியே அத மனசுல சேர்க்கிறியே. சத்தமே வரல, பாடுற சத்தமே வரல. நீங்க எல்லா காவலோடு இருதயத்தை நீ காத்து கொள்ளு தம்பியே. இதிலிருந்து ஜீவ ஊற்று கூறப்படுமாம் தங்கையே. காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்து கொள்ளு தம்பியே. இதிலிருந்து ஜீவ ஊற்று கூறப்படுமாம் தங்கையே. நீ காத்து கொள்ளு இருதயத்தை அத குப்பை தொட்டியாக்கிடாத தம்பி தங்கையே. காத்து கொள்ளு இருதயத்தை அத குப்பை தொட்டியாக்கிடாத தம்பி தங்கையே. லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா சூப்பர் லல்லல்லா லல்லா லல்லல்லா அட்டகாசமா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா. இதை விட பாய்ஸ் நல்லா பாடுவாங்கக்கா, நீங்க பாருங்க. இப்ப என்ன ஏன்னா உனக்கு அப்படியே கோவம் வருது பாருங்க. என் பிள்ளைங்க நல்லா பாடுறாங்க. பாடவே இல்ல அவங்க நல்லா பாடினாங்க. எங்க பாடினாங்க? காதே கேட்க மாட்டேங்குது. எனக்கு தான் காது கேட்க மாட்டேங்குது அவங்க பாடுறது. அப்படியா? சரி பாப்போமா? அப்படியே அமைதியா உட்காருங்க. சரி இவனு ஆடுவாங்கற ஆடுவாங்க. இப்ப பாருங்க பாப்பா, நீங்க சொல்லுங்க பாப்பா, இவனு ஆடுவாங்களா? ஆடுவாங்க. ஆடுவாங்களா? ஆடுவாங்க. ஆடுவாங்க. இப்ப பாருங்க, பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க ஆடுவாங்களா இல்லையான்ட்டு. பாடுங்க பாடுங்க. குப்பை தொட்டியா குப்பை தொட்டியா
இருதயத்தை நீ காத்து கொள்ளு தம்பியே. பாடவே தெரியல. இதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுமாம் தங்கையே. இவன் பாடுற பாடல நம்ம ஒரு தூக்கமே போட்டுடலாம். அவளோடும் உன் இருதயத்தை நீ காத்து கொள்ளு தம்பியே. சரி, இந்த 12 வருஷமா பாட்டாச்சே பாடுவாங்களா பாட மாட்டாங்களா? அதெல்லாம் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்கக்கா. இங்க பாரு தம்பிய பிச்சுக்குது. 12 வருஷம் அங்க தானே. எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதான் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. நீங்க என்னைக்கு ஆளை தான் கூப்பிட்டு என்னைக்கு ஒரு தான் நாளை first ல. கூப்பிட்டுட்டீங்க போல. சரி அப்பா எல்லாம் எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? எல்லாம் அமைதியா அமைதியா. இங்க பாரு, இவனுல பாரு தாத்தா. இருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சு. 12 வருஷமா இருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சு. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சு. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சு. ஆளுங்களாடு பாய்ஸ். ஓஹோ ஓஹோ 38 வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது. 38 வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது. என்னை தேடி வந்தாரு, சுகம் கொடுத்தாரு, என் சுகதுயரமெல்லாம் அன்னைக்கே மாறி போச்சுது. என்னை தேடி வந்தாரு, சுகம் கொடுத்தாரு, சுகதுயரமெல்லாம் அன்னைக்கே மாறி போச்சுது. சந்தோஷம் வேணும்னா இங்கே வாருங்க, சமாதானம் வேணும்னா இங்கே வாருங்க, சந்தோஷம் வேணும்னா இங்கே வாருங்க, சமாதானம் வேணும்னா இங்கே வாருங்க, சந்தோஷம் வேணும்னா இங்கே வாருங்க, சமாதானம் வேணும்னா இங்கே வாருங்க, அவங்கள பாத்து சந்தோஷம் வேணும்னா இங்கே வாருங்க, அவங்கள பாத்து சமாதானம் வேணும்னா இங்கே வாருங்க, உங்க சங்கடங்கள் தீரும்னா இங்கே வாருங்க, எங்க கிட்ட இல்ல இயேசு நாதர பாருங்க, எங்க கிட்ட இல்ல இயேசு நாதர பாருங்க, எங்க கிட்ட இல்ல இயேசு நாதர பாருங்க. கரெக்டா அவங்கள பாத்து நீங்க பாடுனீங்க. கரெக்டா அவங்கள பாத்து பண்ண. சந்தோஷம் வேண்டாம். எங்க வரணும்? எங்க வரணும்? ஏசப்பா கிட்ட வரணும். இங்க வரணும். அவனுக்கு இங்க பாரு, நீங்க கூப்பிடுறீங்க, நான் அவன் வந்து- என்ன பண்ண வர மாட்டேன்னா அங்க ஜன்னல பேத்துட்டு போறானோ. அப்ப என்ன பண்ணா? நம்ம மியூசிக் இல்லாத அந்த பாட்டை பாடலாமா? ஃபர்ஸ்ட் யார் பாடுவா? கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் பாடலாமா? நல்லா நல்லா டேய், எல்லாரும் இங்க ஆடுங்க. பாருங்க, இங்க பாருங்கடா, இங்க பாருங்க. வருஷமா இருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது. 12 வருஷமா இருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய
வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது 38 வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது தேடி வந்தாரு சுகம் கொடுத்தாரு என் துக்கத்தயரமெல்லாம் அன்னைக்கே மாறி போச்சுது என்ன தேடி வந்தாரு சுகம் கொடுத்தாரு என் துக்கத்தயரமெல்லாம் அன்னைக்கே மாறி போச்சுது சந்தோஷம் வேணும்னா இங்கே வாருங்க சமாதானம் வேணும்னா இங்கே வாருங்க உங்க சங்கடங்கள் தீரும்னா இங்கே வாருங்க எங்க கிட்ட இல்ல இயேசு நாதர பாருங்க 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்க ஒரு 12 வருஷமா இந்த உங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா நீங்க யார்கிட்ட போவீங்க ஏசுப்பா கிட்ட போவீங்களா நிஜமாவே வா நிஜமாலுமே வா சத்தியமா ஆய் உடம்பு சரியில்லைன்னா நீங்க டாக்டருக்கு தானே போவீங்க டாக்டர் தானே போவாங்க ஆ? டாக்டர் கிட்ட தான் போவாங்க அவங்க போய் சொல்றாங்க அப்ப உடம்பு சரியில்லைன்னா நீங்க டாக்டர்கிட்ட போக மாட்டீங்களா இப்படிதான் பைபிள்ல ஒரு ஸ்திரீ இருக்கா அவங்க 12 வருஷமா அவங்களுக்காக வயிற்று வலி ஒரு நாளுக்கு நமக்கு உடம்பு சரியில்லைனாவே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு எழுந்து நடக்க முடியுமா ஒரு செயலும் செய்ய முடியாது ஆனா அந்த ஸ்திரீ பார்த்தீங்க 12 வருஷமா யார்கிட்ட போயிருப்பாங்க நான் அந்த கிராமத்துலேயே அந்த பொண்ணு ஒரு பணக்காரன்னு வச்சுங்க அவங்கள்ட்ட இருக்க எல்லா சொத்துக்களையும் விற்று அந்த பொண்ணை வந்து டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சுகம் கிடைக்கல ஒரு நாள் வந்து ஒருத்தர் மூலயமா அந்த பொண்ணு கேள்விப்படுறாங்க ஒரு நாள் வந்து ஒரு மூலயமா அந்த பெண் வந்து இயேசுப்பா வந்து அற்புதம் செஞ்சதெல்லாம் அந்த பெண் கேள்விப்படுறாங்க அவங்க கேள்விப்பட்டு விசுவாசித்தாங்க ஃபஸ்ட்டு நம்மலாம் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டால் தான் நமக்கு உடம்பு சரியாகும்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம இயேசுவோட வஸ்திரத்தை அதாவது ட்ரெஸ்ஸை தொட்டாவே நமக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு விசுவாசத்துக்கு அந்த இடத்துல நம்ம நிற்கிறாங்க அதுபோல் அந்த பெண் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் நடந்து ஏசுப்பாவை தொட்டணுன்ற அந்த விசுவாசத்தினாலே அவங்க வந்து சுகம் பெற்றுக்கொட்டாங்க அதுபோல் நம்ம ஏசப்பா கிட்ட எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு நமக்கு பிரச்சனை சமாதானம் இல்லைனாலும் நம்ம ஏசுப்பா கிட்ட ஒரு நம்பிக்கை வச்சு விசுவாசிச்சு அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஏசுப்பா அதை நமக்கு தர தேவனா இருக்காரு நீங்கள் சந்தோஷம் வேணும்னா உங்கள் நண்பர்கள்ட்ட இருக்கலாம் இப்போ உலகப்புறமான ஒரு சந்தோஷம் வேணும்னா நம்ம நண்பர் அப்பா அம்மா நம்ம ஃபேமிலி கூட இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுதும் நமக்கு சந்தோஷம் வேணும்னா யார்கிட்ட மூலயமா மட்டும்தான் கிடைக்கும் நம்ம ஏசுப்பா மூலயமா மட்டுமா தான் கிடைக்கும் நீங்கள் அந்த சந்தோஷம் வேணும்னா மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் சந்தோஷம் வேணும்னா இங்கே வாருங்க சமாதானம் வேணும்னா இங்கே வாருங்க உங்க சங்கடங்கள் தீரும்னா இங்கே வாருங்க எங்க கிட்ட இல்ல இயேசு நாதர பாருங்க எங்க கிட்ட இல்ல இயேசு நாதர பாருங்க எங்க கிட்ட இல்ல இயேசு நாதர பாருங்க அப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா யாரை பார்க்கணும் பாஸ்டர் கிட்டயோ அக்காங்க கிட்டயோ நம்ம வந்து விசுவாசத்தை வைக்க கூடாது ஆண்டவர் மேல விசுவாசிச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டாவே ஆண்டவர் நமக்கு தர தேவனா இருக்கிறாரு அப்படி நம்ம விசுவாசிக்கணும்னா நமக்கு என்ன வேணும் ஆண்டவரை முழுசா நம்பணும் நம்ம அர்ப்பணிக்கணும் நம்ம இருதயத்தை ஏசுப்பா கிட்ட புரியுது நம்ம இருதயத்துல நமக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாம நிறைய பாவங்களை செஞ்சிருக்கலாம் திருடி இருக்கலாம் ஸ்கூல்ல யார்கிட்டயாச்சும் நம்ம கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம் மற்ற மனசை புண்படுத்துற மாரி நிறைய நம்ம செஞ்சிருப்போம் தானே நான் செஞ்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்க மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாரி நிறைய தவறுகள் யாராவது செஞ்சுருக்கீங்களா அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் செஞ்சுருக்கேன் அதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அதே அந்த இருதயத்தோட நீங்கள் வாழ்ந்துட முடியுமா வாழ்ந்துட முடியாது அப்போ அந்த இருதயத்தோட நீங்கள் பரலோகம் போக முடியுமா ஒரு சின்ன திருட்டு செஞ்சாலும் நமக்கு பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பாவம் செஞ்சால் பரலோகம் உண்டா இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த உங்கள்கிட்ட இருக்க அந்த பாவங்களை ஆண்டவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் வந்து உங்களை மன்னிக்கிற தேவனா இருக்காரு நம்ம வந்து ஒரு பாட்டு பாடுவோம் எல்லாம் கண்ணை மூடுங்க முழுமையா ஏசுப்பா கிட்ட உங்களை அர்ப்பணிங்க நீங்க செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் இது வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட தெரியாம செஞ்சது எல்லாத்தையும் கண்ணை மூடி ஜெபிங்க முட்டி போட்டு
முழு மனசோட அர்ப்பணிங்க. உங்க இருதயத்துல இருக்க எல்லா கஷ்டங்களையும் எடுத்து போடுங்க. உங்க பாவங்கள் அனைத்தும் உண்மையா தன்னையே பலியாய் தந்த இயேசுவிட்டே உங்களை அர்ப்பணிங்க. சத்தமா என்னையே அர்ப்பணித்தேன், நான் என்னையே அர்ப்பணித்தேன், தன்னையே பலியாய் அவர் உங்களுக்காக அவருடைய ஜீவனை விட்டாரு. என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். எந்த கடவுள் வச்சு நமக்காக உயிரை கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்மளோட தேவன் நமக்காக உயிரை கொடுத்திருக்காரு. முழு மனசோட நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிங்க. சொல்லுங்க. பாவங்கள் எத்தனையோ, என் பாவங்கள் எத்தனையோ, நம்ம பாவங்கள் அநேகமா இருக்கு. பாவங்கள் எத்தனையோ, என் கோபங்கள் எத்தனையோ, அத்தனையோ எல்லாத்தையும் நம்ம தேவன் மன்னிக்கிற தேவனா இருக்காரு. நம்ம அறிக்கை செஞ்சா போதும். முழு மனசோட அறிக்கை செய்துங்க. அத்தனையும் மன்னித்தீர், உம் இரத்தத்தால் மீட்டுக் கொண்டீர். என்னையே அர்ப்பணித்தேன், நான் என்னையே அர்ப்பணித்தேன், தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன், என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன், என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன், என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். எந்த கடவுளாச்சும் நமக்கு கண்ண முடியோட யோசிச்சு பாருங்க. நம்ம செய்த பாவங்கள் அனைத்தையும் எந்த கடவுளாச்சும் நமக்கு உண்மை உயிரை கொடுக்கன்ற சொல்லிப்பான். நம்ம நண்பன் வந்து உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவானா? கொடுப்பானா? ஆனால் கடவுள் இயேசுப்பா வந்து நமக்காக உயிரை கொடுத்துருக்காரு. நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்போம். அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மாவை எகுத்து பேசியிருப்போம், யாருக்கும் தெரியாமல் திருடி இருப்போம், நிறைய செயல்களை யாருக்கும் தெரியாமல் செஞ்சுருப்போம். அதெல்லாம் நீங்கள் யார்ட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இயேசுப்பா கிட்ட சொல்லுங்கள். அவர் ஒருவர் தான் உங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கார். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்க போகணுன்னா நீங்கள் சுத்த இருதயத்தோடு போகணும். அதே போல் இன்றையிலேருந்து சுத்த இருதயத்தோடு வருங்க. இந்த வாரம் வரதை நீங்கள் ஏதோ கடமைக்குன்னு வந்துட்டு ஜாலியாக இருக்குது அப்படின்னு போகாமல் ஒரு வாரமும் வரும்போது புது விஷயங்களை கற்றுக்கொண்டு இயேசுவை அறிந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெரிய மாற்றத்தை தரணும். உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அம்மா சரியில்லை, அப்பா குடிக்கிறாருன்னு உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவங்க குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றி தர தேவனாக இருக்கார். பாவங்களை மன்னிக்கிற தேவன் ஒரே தேவன் நம்ம இயேசுப்பா மட்டும்தான். நம்ம உணர்ந்து இந்த பாட்டை பாடுவோம். எல்லாம் கண்களை மூடி
இருதயத்தை சுற்றமா மாத்துங்க. உங்க அப்பா அம்மாக்காக ஜெபிங்க. உங்க அப்பா குடிக்கிறாரா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஏசப்பா கிட்ட ஜெபிங்க. என்னையே அர்ப்பணித்தேன், நான் என்னையே அர்ப்பணித்தேன், தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். உங்க அப்பா குடிச்சிட்டு வராரா டெய்லியும்? உங்க அப்பா பார்த்து ஜெபிங்க. அப்பதான் அவர் குடியிலிருந்து விடுதலை எடுத்துருவார். ஆண்டவர் எப்படியாச்சும் அவர் விடுதலை தடுத்திருப்பாரு. உங்க அம்மா சரியில்லையா? உங்க மம்மிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. பாவங்கள் எத்தனையோ, என் பாவங்கள் எத்தனையோ, சாபங்கள் எத்தனையோ, துரோகங்கள் எத்தனையோ, அத்தனையும் மன்னிக்கிற தேவனாரு. எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிமிடத்துல வந்து ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு உங்க ரத்தத்தால், அவர் ரத்தத்தால உங்களை கழுவி ரத்தத்தால் மீட்டு கொண்டே என்னையே அர்ப்பணித்தேன், நான் என்னையே அர்ப்பணித்தேன், தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன், என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன், என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன், என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். ஆண்டவர் பாக்குறாரு உங்களை யார் யார் அர்ப்பணித்திருக்கான்னு. நீங்க எனக்காக இப்ப முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கட்டாங்க, உங்க குடும்பத்திற்காக உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து உங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கார். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, நாளை கொடுத்துக்கா உமக்கு நன்றி இயேசப்பா. இது இந்த பிள்ளைகள் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசித்து இணைத்துக் கொள்ளுங்க. அவங்க இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. அவங்க இருதயத்திற்குள்ளே நீங்கள் இருக்க உதவி செய்யுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதும் உங்கள் குடும்பத்து கூட இருக்கும்போதும் நீங்கள் அவங்களை பாதுகாத்து வழிநடத்திக் கொள்ளுங்க. இயேசுவில ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே உட்காருங்க. ஹல்லேலூயா. உங்களை ஏசாமிட்ட அர்ப்பணித்தீங்களா? ஆ, பண்ணினீங்களா? சரியாயிடுமா? உங்க பிரச்சனை சரியாயிடுமா? சரியாயிடுமா? ஏன் ஏன் ஏசாப்பட்டா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அர்ப்பணித்துட்டீங்க. ஏசப்பா உங்களோட குறைகள்லாம் மாற்றிட்டாரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஆமாவா?